ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஹாய். நம்ம இப்போ மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகா பஜ்ஜி செய்யறதுக்கு இதை லைட்டாக கீறிட்டு இதில் இருக்க அந்த விதையை மட்டும் லைட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. உள்ளே எடுத்து கீறி அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பேபிஸ்லாம் இருக்கனாலும் நான் எடுத்துட்டேன். இல்லை காரமாக இருக்கட்டும்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்படி இருக்கட்டும். மாவு ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த கப்பில் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பஜ்ஜி மாவு கிடையாது, தனி கடலை மாவு தான். பாருங்கள், அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அப்போ கிறிஸ்பியாக வரும் அப்படின்றதுக்காக. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். இது நார்மல் மிளகாத்தூள் தான். காஷ்மீரி சில்லினா அந்த ரெட் கலர் கிடைக்கும். இது நார்மல் மிளகாத்தூள் தான். நான் அதனால் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக கலந்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கடலை மாவு வச்சு கூட பண்ணலாம். சீரக பொடி கூட விட்டுறலாம். கடலை மாவு, மிளகாத்தூள் போடலாம். இல்லாட்டி கடையில் பஜ்ஜி மாவு கிடைக்கும்ல, அதை கூட வாங்கி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். பாருங்க, அவ்வளோதான். சூப்பரான முறுமுறுன்னு கிறிஸ்பியாக மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சால்ட் மட்டும் கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வையெல்லாம் சிந்தி உழைச்சிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு பஜ்ஜி எனக்கு தான். சூப்பராக இருக்குது.